கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய ஊழியர்களே, விசுவாச குடும்பத்தார்களே, பல இடங்களிலிருந்து பல நகரங்களிலும் பட்டணங்களில் கிராமங்களிலெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதான விசுவாச நாமத்தில் வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக குருநாகல் சபையின் ஊழியர்களாகிய சகோதரன் ஜேசுதாஸ், சகோதரன் நாகல் மற்றும் எங்கள் மூத்த ஊழியக்கான சிறு மலேசியாவில் இருக்கிறதான சிறுமையான், சில சகோதரி பிள்ளைகள் மற்றும் சிங்கப்பூர் இருக்கிறதான பிள்ளைகள், இந்திய தேசத்திலே பல இடங்களிலே பல நகர்களிலே இருக்கத்தக்கதான எல்லா கனம்பொருந்திய விசுவாசங்களுக்கும் இக்காலத்தின் செய்தியாக பிரசங்கிக்க ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய உங்கள் யாவருக்கும் நாங்கள் மனம் பொருந்தி விசேஷித்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் வரவேற்று இவ்வாறாதனை செய்தியை கேட்கத்தக்கதாகவும் செய்தியை பிரசங்கிக்கத்தக்கதாகவும் தேவனுடைய அனுக்கிரகம் நம் மீது இருக்கத்தக்கதாகவும் தேவனுடைய சமூகத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வதாக. இந்த மாணவர்களை மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. இரக்கத்திலுள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சத்தியத்தை அறிவில் சத்தியம் வேதத்தில் உங்களை நாங்கள் பார்க்க எங்களை கண்களை திறந்திருக்கின்றீர். இந்த வேதத்தினுடைய அதிசயங்களை காண எங்களை கண்களை திறந்திருக்கின்றபடினாலே நாங்கள் கண் திறக்கப்பட்டவர்களாக இந்த வேதத்தை கர்த்தாவை கையிலேந்தி நாங்கள் பெற்றுக்கொண்டதான சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக எங்களை அனுக்கிரகம் செய்திருக்கின்றேன், எங்களை எழுப்பியிருக்கின்றேன். நமக்கு சூத்திரமானவரே, சத்தியமான எங்களும் சத்தியத்துக்கு செய்திருக்கின்றான். ஆமே. அதற்காக மக்கள் மனுஷத்தை நம்பி சூத்திருக்கிறோம். மாபெரும் சத்தியங்களை விளங்கிக் கொள்வதற்காக ஆயத்தமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் விளங்கிக் கொண்டவர்கள் மனதில் பெயர்த்து வைத்துக் கொள்வதற்கும் கிருபை செய்த தேவனுக்கு சூத்திரம். இன்னும் ஆண்டவரை சத்தியத்தை நம்ம பேசுவதோடு எண்ணியற்குள்ளாக சத்ருவாக எண்ணப்படுகின்றோம். ஆனால் தேவனே, உங்களுடைய சத்தியத்தை பிரசங்கிப்பாவிட்டால் ஐயோ என்று சொல்லப்படுது. ஆகியோருடைய சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கித்து தான் ஆக வேண்டும். கர்த்தர் என்று கொடுக்கிற இந்த நல்ல நாட்களுக்காக தருணங்களுக்காக சூத்திருக்கிறோம். இந்த வாரத்திலும் செவ்வாய்க்கிழமை, நாளை புதன்கிழமை அன்பிற்காக தொடர்ந்து சிவநாத்தான் சகோதரர்கள் வெள்ளி சனி ஞாயிறு புதன்கிழமை தருவீரன் விசுவாசிக்கின்றோம். கர்த்தர் தாமே அதனை பொறுப்பேற்றுக் கொள்வாங்க, வார்த்தைகளை பொறுப்பேற்றுக் கொள்வாங்க, எங்களை அதிசயமாய் நடத்துகிறார். எல்லாவற்றையும் தாழ்த்து ஒரு சக்தி ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது யோபுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. உங்கள் கடிந்து கொள்வதனால் காரியம் என்ன? கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவருடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ? நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகொலியை வெட்டுகிறீர்கள். இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும். நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும். திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ? ஆமென். தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளோடு கூட ஆசீர்வாதங்களை நமக்கு கூட்டிக் கொடுப்பாராக. இன்றைக்கு நாம் இப்பொழுது யோபுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை மையமாக நாம் வைத்துக் கொள்வோம். அதுதான் இந்த செய்திக்கு மூல வார்த்தை. வார்த்தை என்ன சொல்கிறது? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறு. கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் தேவனுடைய வேதாகமத்திலிருந்து பார்க்கத்தக்கதான செய்திகளாக எடுத்துக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். யோபு பக்தன் சொல்லுகின்றான், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், டீச் மீ, உபதேசம் எனக்கு செய்யுங்கள். ஏவா இந்த யோபு யார்? அவன் ஒரு மகா பெரிய உபதேசியா, போதகன், ஞானி, அறிவாளி, தேவ பக்தியுள்ளவன், நீதியுள்ளவன்,
சகல கலா வல்லவனாக இருக்கக்கூடியவன் என்று அந்த யோபு புத்தகத்தில் அவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏமா எடுத்துக்கொள்ளும் என்றால் அவன் அந்த ஞானத்தை பெற்றபடினாலே அவன் ஞானி என்று அவனை சொல்லலாம். மகா ஞானி, a great teacher. அவன் மகா ஒரு போதகர், அவன் மகா பெரிய ஒரு வழக்கறிஞர், மத்தியஸ்தன், தத்துவ மேதை, ஞானி, தேவ பக்தி நிறைந்தவன், எல்லா மக்களாலும் கனம் பெற்றவன், மரியாதைக்குரியவன். ஆனால் அவன் வாழ்ந்த நாட்களில் அவனை குறித்து மேன்மையாக இந்த வேதாகம புத்தகமாகிய யோபுவின் புத்தகத்திலிருந்து அவனை வர்ணித்து அவனை மெச்சிக்கொண்டு அவனை புகழ்ந்து அவனுடைய மேன்மைகளை குறித்து நாம் பேசலாம். ஆனால் அவனை பேசுவதற்கு நாம் எடுத்து சொல்லுவோம் என்றால் ஜோப் இஸ் ஆல் நோன். ஜோபு எல்லாவற்றையும் அறிந்தவன். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா ஞானத்திலும், எல்லா துறைகளிலும் என்று சொல்லும் பொழுது வானசாஸ்திரம், பூமி சாஸ்திரம், மிருகவியல், தாவரவியல், தாது பொருளியல், உலோகவியல், எல்லாவற்றையும் குறித்து அவன் அறிந்தவனாக இருக்கின்றபடியாலே அவன் சகலவற்றையும் அதற்குள்ளே அவன் கொண்டு வருகின்றான். அனிமல்ஸ், மிருகங்களை குறித்து அவனுக்கு நன்றாக தெரியும். மக்களுடைய வாழ்க்கையுடைய அன்றாட ஜீவிகளை குறித்து நன்றாக அவனுக்கு நன்றாக தெரியும். தாவரங்களை குறித்து மேன்மையாக பேசக்கூடியவன், பேசினவன். ஆனால் இவ்விதமான ஒரு சர்வத்திற்கு ஒப்பான ஒரு ஞானத்தை அவன் பெற்றிருந்தாலும், ஞானி என்று சொல்லப்பட்டாலும், இவன் தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் அறிகின்றோம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், தவறினேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வேன் என்று சொல்ல வேண்டாம். நன்றாக ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு யோபு, உன்னதமான தேவனாலே சாட்சி பெற்ற ஒரு யோபு, உன்னதமான தேவனுக்கு பயந்து வாழ்ந்த நாட்களில் அவன் சகல ஞானத்தை பெற்றவன். இன்னைக்கு தாழ்வான நிலையில், எளிமையான நிலையில், மற்றவர்கள் இழிவுபடுத்தக்கூடிய நேரத்தில், சோதனைகள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில், தன் மனைவியினாலும் அவன் பரியாசம் பண்ணத்தக்காத நிலைக்கு உண்டான அவன் தன்னை நண்பர்களை பார்த்து கேட்கின்றான், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், அப்பொழுது எதிலே நான் தவறினேன் என்று அறிந்து கொள்வதற்கு தன் நண்பர்களை பார்த்து கேட்கின்றான். அவனுடைய வீழ்ச்சி அவனுக்கே மறைவாக இருந்தது. என்ன என் வீழ்ச்சியுடைய ரகசியம் என்ன என்று அவனே ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து யோசிக்கிறான். ஆனால் அவனுடைய வீழ்ச்சி அவனுக்கு மறைவாக இருந்தது. இந்த யோபு வேதாகமங்கள் எழுதுவதற்கு முன்பதாகவே தேவனை எவ்விதமாக சேவிக்க வேண்டும், தேவனுக்கு எவ்விதமாக பலிகளை செலுத்த வேண்டும், தேவன சமூகத்திலே எவ்விதமாக ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றான். யோபுவின் புத்தகம் என்று சொல்லுவதால் தான் பழங்காலத்து ஒரு புத்தகம். முதலாவதாக ஃபேமிலி ஆல்டர், குடும்பத்தினுடைய படிவெடுத்தை அமைத்து தன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அறிந்து உணர்ந்து தேவ சமூகத்தில் படிவெடுத்தை அமைத்து ஒரு குடும்பத் தலைவன் நன்மையானவனாக இருந்தான், ஒரு குடும்பத் தலைவன் ஒழுக்கமுள்ளவனாக இருந்தான், ஒரு குடும்பத் தலைவன் நீதியுள்ளவனாக இருந்தான், அந்த முழு குடும்பத்தினும் நீதியுள்ள குடும்பமாக விளங்கும். நல்லொழுக்கம் உள்ள ஒரு தலைவனாக இருந்தால் குடும்பம் ஒரு நல்லொழுக்கத்தை கொண்டதான குடும்பமாக இருக்கும். குடும்ப தலைவர்களுடைய நிலைமைகளானது அந்தரங்கத்தை தொங்குகிறதை போல, அலைக்கழிக்கப்பட்டதான ஆவியிலே அலைக்கழிக்கப்படுவதை போல, நிலைவரமான ஆவி இல்லாதவனாய் திரிந்து அலைந்து திரிவதை போல இருந்தால் முழு குடும்பமும் கூட நிலையற்று நிலை தடுமாறி அலைந்து திரிகிறவனாக போக முடியும், போவார்கள். அதே முதலாவது
இந்த யோபு நல்லதொரு குடும்பத்தின் தலைவனுக்கு சாட்சி பெற்றவன், தேவனாலே சாட்சி பெற்றவன், தேவனோடு மெச்சிக்கொள்கின்றார். வேதமே இல்லாத காலத்தில், எழுதப்படாத வேத நாட்களிலே அவனுடைய புத்தகங்கள் சரித்திரமாக எழுதினாலும் கூட அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஆனாலும் அவனுக்கு உத்தமும் உண்மையும் நேர்மையுமாக வாழ்ந்த அவனுக்கு ஒரு வீழ்ச்சி வந்ததை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? அதே விதமாக மோசே 5 ஆகமங்களை எழுதினான். அதற்கு முன்பாகவே யோபுவின் சரித்திரம் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் அறிகின்றோம். இங்கே மோசே அளவன் 5 ஆகமங்களை அவன் எழுதும் பொழுது அவனும் என்ன சொல்லுகின்றான்? உபாகம புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் சொல்லுகின்றான், மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கு உரியவைகள். இந்த வேதாகமத்தில் 5 புத்தகங்களை ஆக்கியோன்று செல்லக்கூடிய மோசே, மறைவானவர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளை நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி நாம் செய்யும்படியும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று எழுதி வைக்கின்றார். அப்படின்றால் இந்த 5 ஆகமத்திலும் கூட மறைவானவைகள் இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைதான் மறைவானவைகள், வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுக்குரியவைகள். 2 விதமாக நாம் பிரித்து பார்த்தால், மோசே வானசாஸ்திரம், தாவர சாஸ்திரம், பூமி சாஸ்திரம், உலோக சாஸ்திரம், நட்சத்திர மண்டலங்கள், தாது பொருள்கள், உலோகப் பொருள்கள் என்று சொல்லக்கூடியவைகளெல்லாம் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். மோசே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தப்படாத காரியங்களை பார்க்கும்போது, அதிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார், அண்ட சராச்சரங்களை உண்டாக்கியவர்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே ஒருவேளை தரிசனமாக அவருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கலாம். இல்லையென்றால் தேவன் சொல்ல அவன் அதை எழுதியிருக்கலாம். ஆனால் மோசே இந்த 5 ஆகமங்களை எழுதுகின்றான். அதிலும் அவன் என்ன சொன்னான்? மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள். அவை இன்னும் மறந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் வேதாகமத்தில் அவன் போகும் பொழுது நாம் பார்க்கின்றோம். யோபுவின் காலத்தில் இருந்ததான வெளிப்பாடுகள், மோசேயின் நாட்களில் இருந்ததான வெளிப்பாடுகள், அதே விதமாக தீர்க்கதரிசியின் காலங்களில் இருந்த வெளிப்பாடுகள், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, இப்பொழுதும் இந்த நிமிடத்திலும் இந்த செகண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வினாடியிலும் கூட நாம் இங்கே பார்க்கும் பொழுது மோசேஸ் எழுதிய புத்தகத்திலே மறைவானவைகள் தேவனுக்கு சொல்லப்படுகின்றது. 10 கட்டளைகளை தேவனாய் கர்த்தர் எழுதி கொடுக்கின்றார். எழுதி கொடுக்கப்பட்டதான இந்த 10 கட்டளைகளை கொண்டு மக்களுக்கு போதிக்க வரும் முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகாராதனைக்காரராக மாறிவிட்டார்கள். அதை பார்த்த மோசே தன் கொண்டு வந்த பலகையை உடைத்து போடுகின்றான். தன் பலகையை உடைத்து போட்ட பின் கோபம் அவனுக்குள் வெளியாக தன்னுடைய கிரியை காண்பிக்கின்றான். ஆனால் தேவனாய் கர்த்தர் மீண்டும் ஒரு விஷயம் கூட மோசேயை மலையின் உச்சிக்கு அழைத்துக் கொண்டு வர சொல்லி the written commandments, எழுதப்பட்டதான கட்டளைகளை தேவனாய் கர்த்தர் மீண்டுமாக ரீரிட்டன், மீண்டுமாக திருப்பி எழுதுகின்றார். அதே கட்டளைகளை ஒரு முறை மாத்திரம் கட்டளைகள் எழுதவில்லை, 2ஆம் முறையும் அதையே எழுதுகின்றார். ஆனால் எவரே புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனாக்கு தந்த 10 கட்டளைகளை பிரமாணங்களாக கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையை இந்த கடைசி நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் இருதயம் என்ற பலகையில்
அந்த இருதயத்தில் தேவன் எழுதி கிடந்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது இதுதான் அந்த உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது திஸ் இஸ் தி கவர்னன்ட். ஆகவே அந்த உடன்படிக்கை தேவன் தம்முடைய இதயத்தில் எழுதுவார். ஆனால் இங்கே யோபுக்கும் மோசேக்கும் வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது யோபு அவனுடைய காலத்துக்குரிய வெளிப்பாடுகளை அவன் பெறுகின்றான். மோசே யோபு பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளை அவன் பெறவில்லை. யோபு பூமி சாஸ்திரங்களை பேசுகின்றான், தாவரராஜ்யங்களை பேசுகிறான், நட்சத்திர மண்டலங்களை பேசுகின்றான், ஆகாய விருதுகளை பேசுகின்றான். ஆனால் இவன் எழுதி வைக்கின்றானே தவிர அவன் அனுபவ ரீதியாகவும் பேச ஆரம்பிக்கின்றான். மோசே அனுபவ ரீதியாக பேசவில்லை. தேவத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை எழுதி வைத்து விட்டு செல்கின்றான். ஆமென். ஆகவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வெளிப்பாடுகள் அசைந்து செல்லுகின்றன. வெளிப்பாடுகள் முன்னேறுகின்றன. வெளிப்பாடுகள் முன்னேற்றங்களை கொண்டதாக விரிவாக்கம் செய்யத்தக்கதாக கடந்து போகின்றது. அந்த வெளிப்பாடுகள் வரும் பொழுது அவள் வெளிப்படுதல் தோன்றத்தக்கதாக நேரம் வரும் பொழுது that revelation is becoming a manifestation. அந்த வெளிப்பாடுகள் வெளிப்படுதலாக மாறுகின்றது. உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். அதை தீர்க்க தரிசனமாக உரைத்து அந்நாட்களிலான விசுவாசிகள் போதகர்கள் கன்னிகை கர்ப்பவதியாக என்றதான ஒரு ரகசியமான வெளிப்பாடை பெற்றார்கள். ஆனால் மரியாதை மூலமாக பரிசுத்தாவினாலே குழந்தை உட்பவித்து இந்த குழந்தை வெளிப்படுதலுக்குள் அவை வெளிப்படுதல் எல்லாம் தன்னுடைய வெளிப்படையாக கிரியிலே தோற்றமளிக்கும் பொழுது அந்த வெளிப்பாடுகள் நிறைவேறுவதை காணும் பொழுது அது உண்மை என்று நிரூபிக்கின்றது. ஆனால் ஒரு மனிதன் தேவனுக்கு வெளிப்பாடு பெறும் பொழுது it gives stimulation to him. ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளிப்பாடு அவனுக்கு ஒரு ஊக்குவித்தலை கொண்டு வருகிறது, ஒரு குதூகலத்தை கொண்டு வருகிறது, ஒரு போதைப் பொருளை போல அவனுக்குள்ளே கொண்டு வருகின்றது. ஸ்டிமுலேஷன், அது தூண்டி விடுதலை அது கொண்டு வருகின்றது. ஆமென். ஆகவே அது இன்னும் சொல்லவென்றால் ஒரு போதையாக கூட இருக்கலாம் என்று நாம் சொல்லலாம். ஆகவேதான் அருமையான சகோதரன் ஜேசுதாசன், சகோதரன் நாதன், இந்த நாட்களிலே நீங்கள் பார்க்கும்போது ஒன்றை கவனிக்க வேண்டும். யோபு என்ன கேட்டால், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். அவரிடத்திலே நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கேட்கத்தக்கதான நிலையில் இருந்து கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்குள் உங்களை தேவன் நடத்துகிறார் என்றார். மூத்த ஊழியக்காரனுடைய ஆலோசனை கீழாக உபதேசங்கள் பிரசங்கிக்க வேண்டிய நேரம் வருகின்றது. ஆகவே செய்திகளிலே அநேக உபதேசங்கள் இருக்கின்றன, அதை நாங்கள் பிரசங்கித்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த உபதேசங்களை கேட்கும் பொழுதே சபைக்கென்று நிச்சயமாக உபதேசம் இருக்கும். உபதேசம் இல்லாத சபை ஒரு முதுகெலும்பு இல்லாத சபையாக இருக்கும். ஒரு சபை என்று சொல்லும் பொழுது சபையை கண்காணிக்க ஒரு கண்காணி இருப்பார். சபையை நடத்துவதற்கு தேவன் ஒரு மேய்ப்பனாக வைப்பார். சபைக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனைக்காரராக தேவன் பெரியவராக இருப்பார். ஏமா, ஆகவே நாம் இங்கே பார்க்கின்றோம், யோபு பெற்றுக் கொண்டதான வெளிப்பாடுகள் மோசே பெறவில்லை. மோசே எழுதி வைத்ததான வேதாகமத்தில் சரித்திரத்தில் பார்த்தால் யோபு முன்னமே காலங்கள் கடந்து போய்விட்டன. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கின்றோம்? டிஃபரண்ட் டைம், வித்தியாசமான காலம், வித்தியாசமான யுகம், வித்தியாசமான தேவனுடைய அசைவு, வித்தியாசமாக தேவன் தெரிந்து கொள்ளும் மனிதன், தேவன் தெரிந்து கொள்ளும் தேவ பக்தி உள்ளவன், தேவன் தெரிந்து கொள்ளும்படியான தேவனுடைய ஊழியக்காரன். அவை டிஃபரண்ட் டைம், டிஃபரண்ட் மினிஸ்ட்ரி, வித்தியாசமான நேரம், வித்தியாசமான ஊழியம், அதே விதமாக வித்தியாசமான நோக்கங்கள், டிஃபரண்ட் ஆட்டிடியூட், வித்தியாசமான செயல்பாடுகள். இவைகளை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேத மாணாக்கர்களாக விசுவாச சகோதரர்களே, சபையின் ஊழியக்காரர்கள், சகோதரன் நாதன், சந்தேஷ்தான் அவர்களே, படிப்படியாக கொண்டு வருவதற்காக
ஒரு பூர்ண நிலையை அடைவதற்காக மாணாக்கர்களைப் போல அமர்ந்திருக்கின்ற இந்த வேத பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனங்கள் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். வானங்களே செவிகொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. வானங்களே செவிகொடுங்கள் என்று சொல்லும் பொழுது வானத்திலே கிரகணங்கள் இருக்கின்றன, சூரியன் இருக்கின்றன, சந்திரன் இருக்கின்றன, நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அப்படின்னா வானங்களிலே செவி கொடுக்கக்கூடிய சிருஷ்டிக்கப்பட்டவைகள் நிச்சயமாக செவி கொடுக்கும். நட்சத்திரங்களே தேவனை துதியுங்கள் என்று சொல்லி தாவீது சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கின்றான். நான் பேசுவேன் என்கிறான். நிச்சயமாக தேவன் பேசும் பொழுது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அவர்களுக்கு செவி கொடுக்கும், கிரகணங்கள் எல்லாம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். என் வாய்மொழிகளை கேட்பாயாக என்று சொல்கின்றார் என்று கர்த்தர் சமத்திலே பாடல்களை பாடுகின்றார்கள். கர்த்தர் பேசும் பொழுது நிச்சயமாக அவைகள் கேட்கும். யோசுவாவின் காலத்தில் நான் பார்க்கவில்லையா, சூரியனே சந்திரனே தரித்து நில்லுங்கள் என்று சொன்ன உடனே அவைகள் கேட்டன, அவைகள் அப்படியே நின்றனவல்லவா? அதற்கு ஒரு உதாரணமான வசனத்தை தான் யோசுவாவின் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். ஏமா செவி கொடுக்கத்தக்கதாக அந்த வாய்மொழிகளை கேட்டதாக நாம் பார்ப்பதற்கு உண்டு. அதே விதமாக மழையானது இளம் பயிரின் மேல் தோட்ட கலாசாலையில் ஹார்டிகல்ச்சர் அங்கே வைத்திருக்கக்கூடிய சிறிய சிறிய பூஞ்செடிகளெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களால் பச்சை இலை, சிவப்பு இலை, பிரவுன் இலை என்று சொல்லக்கூடிய தாவரங்கள் பலவிதமான நிறங்களை கொண்டதான செடிகளாக இருந்தாலும் அதிலே வெளிவரக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் பார்த்தால் பல ரகமான பூக்கள் இருக்கின்றது. ஏமா ஒரு விவசாய தோட்டத்துக்கு பல வகையான கீரைகள் இருக்கின்றன, பல வகையான தோற்றங்களை கொண்ட இலைகள், பல வகையான சிறு சிறு பூக்கள் கொண்டதான நாம் அருந்தத்தக்கதான ஹெர்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய கீரை வகைகள். நாம் இன்னும் நாம் காய்கறி தோட்டங்கள் சென்றால் கேரட், பீன்ஸ், கேபேஜ், பீட்ரூட், ஒயிட் ராபிஸ், ரெட் ராபிஸ் என்று சொல்லக்கூடிய ராபிஸ் என்று சொல்லக்கூடிய காய்கறி, பெரிய மலை மரங்களை கொண்டதான காடுகள், பள்ளத்தாக்கள் வழியிலே பார்த்தால் மலையானது இடம் பயிரின் மேல் என்று சொல்லும் பொழுது விவசாயம் செல்லக்கூடியதான கோதுமை, நெற்பயிர்கள், இன்னும் சொல்லக்கூடியதான அநேக கம்பு, சோளம் என்று சொல்லக்கூடிய பல பயிர்கள் உண்டு. இவர்கள் மீதாக மலையானது இடம் பயிர் மேல் பொழிவதைப் போல என் உபதேசம் பொழியும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மோசையின் காலத்தில் மாத்திரம் இளம் பயிரின் மேல் பொழிகின்ற மழையை போல அவருடைய உபதேசம் பொழியவில்லை. இன்றைக்கும் அவருடைய உபதேசம் இளம் பயிராகிய இளம் சபை மீதாக, இளம் விசுவாசிகளின் மீதாக, புதிதாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற தஞ்சாவூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் இருக்கதான அன்பும் இளம் விசுவாசிகளே, மலேசியா, சிங்கப்பூரில், மலேசியாவில் அநேக சகோதரர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்திலும் பல விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு செல்வங்களே, மலையானது இளம் பயிருமே, இளமை தொடர்ந்து காணக்கூடிய யவனஸ்துடு, இளம் வாலிபர்களே, இளம் பிள்ளைகளே, உங்கள் மீதாக பொழிகின்ற மலையானது ஒவ்வொரு முதியும் சபையில் நீங்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது உங்கள் மீதாக சிறிது அளவிலே பரிசுத்த ஆவி உங்கள் மீதாக இறங்குவதை, பரிசுத்த ஆவியுடைய உணர்வை, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியோடு கூட உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் உணரவில்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீதாக
இளம் வயதாக உங்கள் பிள்ளைகள் மீதாக பொழிகிறதை உணர்வுள்ளவையா? ஓ எரேமியா 5 வயசிலே தேவனை சந்திக்கா. ஓ சாமுவேல் தேவனுடைய ஆலயத்திலே ஏலியின் காலத்திலே தேவன் சந்தித்தா. எலிசபெத்தினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற யோவான் சானன் 6ஆம் மாதத்திலே கர்ப்பத்துக்குள் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினாலே அவன் தொடப்பட்டு துள்ளினான். இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியானது உங்களை தொடவும், உங்கள் மேல் இளம் பயிரின் மேல் பொழிவதைப் போல நிச்சயமாக மழையும் பொழியும், உபதேசங்களும் உங்கள் மத்தியிலே பொழியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் உங்கள் மீதாக இறங்கும் என்று கர்த்தர் சொல்கின்றார். கர்த்தருடைய வசனம் சமூகத்திலே வரும்பொழுது நேத்தான் அவர்கள் செய்தியை வேத வார்த்தையின் அடிப்படையின் மீதாக லைன் அப்போன் லைன், பிரமாணத்தில் பிரமாணமோ, பிரிசிப்ட் அப்போன் பிரிசிப்ட், கற்பனை மேல் கற்பனையுமாக தான் கொண்டு வருகிற செய்தியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவைகள் எல்லாவற்றையும் சேர்க்கும் பொழுதுதான் ஒரு பொருள் அங்கே உண்டாகின்றது. செய்தியுடைய அர்த்தம் என்னதை விலகிக் கொள்கின்றது. உங்களுடைய இருதயத்திலே எழுதுவேன் என்று சொல்லி எவரே புத்தகத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார் அல்லவா? இன்றைக்கு தேவனாகிய உங்களுடைய இருதயத்தில் உங்களிலே அவர் எழுத முடியும். எழுதுகிறவர் எழுதி கொண்டிருக்கின்றார், இன்னும் எழுதுவார். ஆமென். ஆகவே உபாகம புத்தகத்திலே வானங்களே கேளுங்கள், பூமியிலே நான் பேசுவேன், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், என் உபதேசத்துக்கு செவி கொடுங்கள், உபதேசம் கொள்ள வேண்டும். அப்படி மோசே அவன் இருந்திருந்தாலும் கூட மோசேயானவர் முழுமையான வெளிப்பாடை அவன் பெறவில்லை. யோபுவும் கூட முழுமையான வெளிப்பாடை பெறவில்லை. அவருடைய காலங்களுக்கு அவரவர்களுக்கு பகிர்ந்து அளித்தபடி அவர்களுக்குரிய வெளிப்பாடை பெற்றார்கள். மோசேயின் நாட்களில் பார்த்தால் சீனாய் மலையிலே இடி முழக்கமும் அக்கினி புகையும் சத்தங்களும் முழங்கின. ஆனால் அந்த இடி முழக்கங்கள் என்னவென்று நேச்சுரலாக எழுதப்பட்டிருக்கின்றதை ஒழிய அவன் அக்காலத்துக்குரிய இடிகள் என்னவென்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவனால் வெளிப்படுவதையும் தெரிய முடியவில்லை. அதே விதமாக யோபுவும் கூட தன்னுடைய நாட்களிலே அவரும் கூட அக்காலத்தில் தேவனுடைய உண்மையான இடி முழக்கம் என்னவென்பதை அவர்கள் அந்த வெளிப்பாடை பெறவில்லை. ஏனென்றால் அவருக்குரிய காலங்களுக்கு 7 இடிகளினுடைய வெளிப்படுதலும் வெளிப்பாடுகளும் அவர்களுக்கு உரியது அல்ல. அப்படியானால் மோசேக்கு தேவன் அதை கொடுக்கவில்லை, யோபுக்கு அதை கொடுக்கவில்லை. உனக்கு தேவன் கொடுக்க காத்திருக்கிறார் என்றால் நீ அவர்களை காட்டிலும் மேலான ஒரு பக்தரும் விசுவாசியும் நீதிமானும் ஒரு மனவாட்டின் ஸ்தானமும் நீ பெற்றுக் கொள்கின்ற ஊழியர்கள் அவர்களை காட்டிலும் ஒரு மேலான ஊழியக்காரரும் என்பதை இந்த நேரத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றன. ஆனால் இந்த மோசேயை நான் பார்க்கும் பொழுது அவன் எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே அழைத்துக் கொண்டு வருகின்றான். அது முதலாம் பாகம். அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களை வனாந்தரத்திலே அழைத்துக் கொண்டு பிரயாணம் செய்கின்றான், 2வது பாகம். ஆனால் 3வது பாகமாகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்துக்குள் அவன் உள்ளே போகவில்லை. ஆனால் அவனை சார்ந்த அவனோடு கூட நின்ற யோசுவா மோசேயை போல 1ஆம் கட்டத்தில் வெளியே வருகின்றான், 2ஆம் கட்டத்திலே பிரயாணம் செய்கின்றான் வனாந்தரத்திலே. ஆனால் 3ஆம் கட்டத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்துக்குள் பிரவேசிக்கின்றான். யோபுவின் ஊழியத்தில் 2 கட்டங்கள். ஆனால் ஹல்லேலூயா. அதே விதமாக இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் பிறந்த பொழுது யூத சபையின் காலத்தின் யூத சபையை
அவருடைய தாப்பனாரும் தாயும் ஒரு அங்கத்தினராக இருந்து யூத சபையிலே பிறந்தவராக யூத சபையிலே தன் குடும்பம் அங்கத்தினராக இருந்து எருசலேம் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று 8ஆம் நாளிலே யூத முறைமையின்படி நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாமியாலே விருத்தத்தினம் செய்யப்பட்டு அந்த சபையை விட்டு அவர் யூத அங்கத்தினராக இருந்து வெளியே வருகின்றார். அவரை கொண்டு வருகின்றவர் யார்? தேவன் அவரை வெளியே கொண்டு வருகின்றார். 3 ஆண்டுகளாக தன்னுடைய ஊழியத்தின் பிரயாணங்களை அவர் செய்து கொண்டு தன் விசுவாசிகளை அழைத்து தன் பிரயாணமாக ஒரு இடங்களிலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்கின்றார். அவருடைய ஊழியங்களிலே ஒரு இடத்தில் பேசிய வெளிப்பாடு இன்னொரு இடத்திலே வேறு விதமாக வேறொரு வெளிப்பாடை பேசுகின்றார். இன்னொரு வெளிப்பாடு இன்னொரு இடத்திலே பேசுகின்றார். அவ்விதமாக 3 ஆண்டு காலமாக பிரசங்கித்த செய்திகளிலே அவர் பிரயாணத்தின் ஊடுருவி செல்கிறதான வேளையிலே பலவிதமான வெளிப்பாடுகளை பலவிதமான நகரங்கள் பட்டணங்கள் கிராமங்களிலே பேசினார். அவர் பிரயாணத்தோடு முடித்து செய்தார். ஆமென். 3ஆவதாக அவர் பெந்தெகோஸ்தே நாளிலே தான் அவருடைய பரிசுத்தாவியை அவர் கொடுக்கும் பொழுது அந்த பரிசுத்தாவி வேறு யாரும் அல்ல இயேசு கிறிஸ்து என்ற வெளிப்பாடை பெறும் பொழுது அவர் முதலாவதாக மாமிசத்திலிருந்து அவர் பரிசுத்தாவியாக மாறி அவர் சென்றார். அதே விதமாகத்தான் தீர்க்கதரிசி பிரானாம் ஒரு பாப்டிஸ்ட் சபை அவருடைய தாயும் ஒரு தகப்பனும் கலப்பினத்தை சேர்ந்தவர்கள். தகப்பன் அமெரிக்கன், தாயானவள் ஜிப்சி என்று சொல்லக்கூடிய பழங்குடியினர். நம்முடைய தேசத்திலே லம்பாடி என்று சொல்லுவோம், நம்முடைய தேசத்திலே இருளர் என்று சொல்லுவோம், நம்முடைய தேசத்திலே நரிக்குறவன் என்று சொல்லுவோம். இவரெல்லாம் பழங்குடியினர், காட்டிலே வசிக்கின்றவர்கள், ட்ரைப்ஸ் என்று சொல்வார்கள். இவர்கள் ரெடிங்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு கலப்பின தகப்பனுக்கு பிறந்தவராக. ஆனாலும் இவருடைய செய்தி பூக்களிலே நீங்கள் கலப்பினம் செய்வதை போல கலப்பினம் செய்யாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் இவரே ஒரு கலப்பினத்தில் பிறந்தவர் தான். என்ன வேத பாடம் என்று சொன்னால் நாம் அதை தெளிவுபடுத்தி பேச வேண்டும். ஏன் மோசே யாரை திருமணம் செய்திருந்தார்? மோசையானவர் ஒரு கருப்பு நிறத்தைச் சேர்ந்த ஜெத்ரோ என்பவர் ஆசாரியனுடைய மனைவியை திருமணம் செய்திருந்தால் அவள் ஒரு கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர், ஆப்பிரிக்க இனத்தைச் சேர்ந்தவர். ஆகவே மோசே அங்கே ஒரு கலப்பு திருமணம் செய்துதான் அங்கே கெர்சோன் என்பவர்கள் பிறக்கிறார்கள். இது ஆராய்ந்து அறிய முடியாத ஒன்று. இது தேவனுக்கு ஒன்றுதான் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எதையும் உபதேசமாக நாம் கொண்டு வர முடியாது, உபதேசமாக நாம் பேச முடியாது. ஏன் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறதான காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். ஆகவே இன்றைக்கு உபதேசமாய் கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் ஐரோப்பா தேசம், இங்கிலாந்து, ஐரோப்பா தேசம், அமெரிக்க கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், ஆசியா கண்டத்தில் அநேக செய்திக்கு உள்ளவர்கள் வீணாக பேசலாகாது. ஆகவேதான் எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து நலமானதை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுடைய செயல் இல்லாமல் ஒன்றும் நடைபெறுவதில்லை. ஆகவே தேவன் விரும்பினதை செய்வார். ஆகவே அதை குறித்து நாம் பேசுவதற்கு இப்பொழுது சற்று சிந்தைக்கு வைத்து விட்டு செல்கின்றேன். ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசி என்றானாம் ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுக்கு பயந்தவர். எவ்விதமான எளிமையாக வாழ்ந்தாரோ கடைசி வரையில் தன் எளிமையை வாழ்ந்து காண்பித்த ஒரு பகட்டில்லாமல், ஒரு தாழ்மையுள்ள, ஒரு எளிமையுள்ள, சகோதரரோடு கூட அன்பு பாராட்டி, சகோதரர்கள் ஒருவேளை சிறிது காரியத்தில் வித்தியாசம் இன்றைக்கு இருக்கின்ற சகோதரர்கள் குதறி போடுகிறார்கள், வெட்டி போடுகின்றார்கள், கண்டதுண்டம் பண்ணுகின்றார்கள். ஏன்னா சகோதரனுடைய நற்கீர்த்திகளை, சகோதரனுடைய ரெப்புடேஷனை உடைத்து தகர்த்து எரிந்து
சுக்குநூறாக்கி விடுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு துப்பாக்கிகளை உபயோகப்படுத்தவில்லை, அணுகுண்டு உபயோகப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு சகோதரனுடைய நட்பெயர்களை சீர்குலைக்கத்தக்கதாக அவர்கள் சகோதரனுக்கு விரோதமாக நச்சுத்தன்மை கொண்ட கந்தக அமிலத்தை கொண்டு சகோதர பிரிவினையை உண்டு பண்ணுகின்றார்கள். இவர்கள் யார்? Sulfuric acid. Discarding among brethren is a sulfuric acid. ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசி வாழ்நாளெல்லாம் அதை ஒன்றை அவர் செய்ய பின்பற்ற மாற்றுகின்றீர்கள். இந்த நட்பகுதிகளை இன்றைக்காவது நான் கேட்டு இன்றோடு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நாம் வாழ்கின்ற காலத்தின் செய்தி சகோதர சிநேகம். இங்கேதான் சாத்தான் புகுந்து விளையாடி சகோதர சிநேகத்தை கெடுக்கின்றார். இதை இன்றைக்காவது விட்டுவிட முன்வருவோமா? அன்பு சகோதரே, உங்களோடு புசித்தோ, உங்களோடு தங்கினோ, உங்களோடு உறங்கினோ, நீங்கள் எங்களோடு தங்கினீர்கள், எங்களோடு சேர்ந்து ஊழியர்களை செய்தீர்கள், பற்பல தேசங்களில் சுற்றி வந்தோ, பற்பல சபைகளை சுற்றி வந்தோ. மீண்டும் சகோதர சிநேகத்தை புதுப்பித்துக் கொள்வோம். ஏமா தேவனுடைய வார்த்தையின் உபதேசங்களை மாத்திரம் பற்றி கொண்டு ஒரு சகோதர சிநேகத்தின் ஐக்கியத்திற்குள்ளே செல்ல சபையிலிருந்து வெளியே வந்தா அவருடைய ஊழிய காலங்களிலே நம்மை அழைத்து பிரயாணங்கள் செய்து கொண்டு வந்தார். ஆனால் மோசே காதேஸ் பர்னேயாவில் தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது போல இவருடைய வாழ்க்கையும் காதேஸ் பர்னேயாவிலே நின்றதை போல அவருடைய ஓட்டம் முடிந்து விட்டது. ஆனால் என்றைக்கு காதேஸ் பர்னேயாவிலே மோசேயின் ஊழியம் நின்று யோசுவாவின் ஊழியம் ஆரம்பித்ததோ, அதே விதமாக தீர்க்கதரிசியின் ஊழியமும் காதேஸ் பர்னேயாவில் முடிவடைந்து யோசுவாவின் ஊழியமாகிய ஜோசுவாவின் ஊழியமானது ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த யோசுவாவின் ஊழியத்தின் கீழாக இந்த 3ஆம் யாத்திரையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்க தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏமா 2 வழிநடத்துகின்றவர்கள் நாட்கள் எலியாவின் ஆவி, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்தார். அதெல்லாம் இந்த கடைசி நாட்களே மோசேயின் ஆவி, எலியாவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, 3 ஆவிகளை கொண்ட ஊழியங்கள் ஒருங்கே அமரத்தக்கதாக இந்த 20ஆம் நூற்றாண்டில் நாம் பார்க்க முடியும் என்றால், அதான் மறுரூபத்தினுடைய மோசே வலதுபுறத்தில் இருக்கின்றான், எலியா இடதுபுறத்தில் இருக்கின்றான், கிறிஸ்து மையமாக இருக்கின்றான், பேதுரு மூவரையும் பார்க்கின்றான். ஏமா அவ்விதமாக இந்நாட்களிலே ஊழிய கட்டங்களை பார்க்கும் பொழுது 3 கட்டங்களாக நாம் பிரிக்கும் பொழுது நம்ம யோசுவா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நம்மை கொண்டு செல்கின்றார். அதே விதமாக மனவாட்டி அருமையான சகோதரர் நேத்தன் அதிகமாக சொல்லுவார். சகோதரன் பிரானோட ஊழியத்திலே மனவாட்டின் ஊழியம் மனவாட்டியை வெளியே அழைத்துக் கொண்டுதான் முதல் கட்டம். மனவாட்டி 2ஆம் கட்டமாக இப்பொழுது பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். பின்மாரியை பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பெற்று அவன் நிச்சயமாக மறுரூபம் அடைந்து ஏவன் எடுத்துக் கொள்ளப்படுவதை கேட்டதான விசுவாசத்தை பெற்று 7 இடிகளின் சத்தங்களை கொண்டவராக 7வது முத்திரை இதுதான், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார் என்று சொன்னோமே, இந்த நாளிலே இந்த நேரத்திலே வருவார் என்ற அந்த 7வது முத்திரை தம்பட்டம் அடித்து பறை சாட்சி அதை முடித்து தன்னுடைய பரம தேசத்துக்கு அவள் செல்வார். ஏமா மோசே இன்னும் சற்று பார்த்தால் இக்காலத்தின் செய்திப்படி யூதருக்கு 7 சபையின் காலங்கள் இருந்தன. ஆனால் மோசே எந்த சபையின் காலங்களிலே வாழ்ந்தார் என்று மோசேக்கு தெரியாது. மோசே காலத்துக்கு முன்பதாகவே ஆபிரகாமுடைய நாட்களிலே முதல் சபை யூத சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆமே, அதிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும், மல்கியா வரைக்கும், யோவான் சொன்ன வரைக்கும் நாம். ஆனா மோசேக்கு எந்த சபையின் காலத்திலே ஜீவித்தார் என்று அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு நாம் அதை பேசுகின்றோம். யோபு எந்த சபையின் காலத்திலே ஜீவித்தார் என்று யோபுக்கு தெரியாது. ஆனால் குருநாகல் சபையோரே, ஏமா
சத்தியத்தை கேட்டுக்கொண்ட பரந்த மனப்பான்மை கொண்ட ஊழியர்களே, இன்னைக்கு எந்த சபையின் காலத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நேத்தன் அவர்கள் 7 சபையின் காலங்களை பிரசங்கித்துக் கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு சபையின் காலங்கள் சரித்திரங்களாக சென்றாலும் சபையின் காலங்களுடைய ஞானம் உண்டாக வேண்டும், அறிவு உண்டாக வேண்டும், வெளிப்பாடு உண்டாக வேண்டும். அதைத்தான் அவர் கஷ்டப்பட்டு பிரசங்கித்துக் கொண்டு வருகின்றார். அதை கேட்டு நாம் இன்பற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை அவர் தொடர்ந்து செய்வார். அநேக சபைகளிலே இன்னும் 7 சபையின் காலங்கள் என்ன என்பதை பிரசங்கிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த நேரத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சபையோரே, சகோதரனே, சகோதரியே, காலங்களே செய்திகளை கேட்கின்றபடியாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். we are blessed people. நாம் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மை சாபத்துக்கு தேவன் அழைக்கவில்லை. சாபமும் ஆசீர்வாதமும் ஒன்றாக இருக்க முடியாது. ஒன்று ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் சாபம் இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்துக்காகவே தேவன் அழைத்திருக்கின்றபடியாலே நமக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் தான். இன்னும் செய்தியாளர்கள் உண்டு. இப்பொழுது நாம் குண்டு போட்டுக் கொண்டு வருகின்றோம். ஏன்னா கிரேட் ஃபேக்டரி என்று சொல்லக்கூடிய இந்திய தேசத்திலே உதகமண்டலமான மாவட்டத்தில் கிரேட் ஃபேக்டரி இருக்கின்றது. அங்கே குண்டெல்லாம் தயாரிக்கிறார்கள். அருகாமையிலே சில ஊழியக்காரர் இருக்கிறார். அவரெல்லாம் குண்டு போடுவார்கள். ஏன்னா எதிர்வரும் காலங்களிலே குண்டு போடுவான செய்தியை கொண்டு வருவார்கள். செய்திகள், ஆழமான செய்திகள், கண்காணி போதிக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலங்கள் நேரங்கள் வரும் பொழுது காட்சியிலே வருவார்கள். ஏமா விசுவாச குண்டுகள், வெளிப்பாட்டின் குண்டுகள், ஏமா பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். கர்த்தர்களை கொண்டு செய்வார். ஆனா நம் நாட்கள் எதை நோக்கி கொண்டிருக்கின்றோம்? செய்தியை வாசியுங்கள். தீர்க்கதரிசியின் செய்தியை வாசித்தால் 3-7 சபையின் காலங்கள் இருக்கிறது என்று சொல்லுகின்றது. இது அநேகருடைய கண்ணில் தவறிவிட்டன. ஓ ஊழியர்களே, சற்று சிந்தியுங்கள். ஆதாம் முதல் கொண்டு ஏனோக்கு வரைக்கும் முதல் 7 சபை, ஆபிரகாம் முதல் கொண்டு யோவான் வருவதற்கும் 2வது 7 சபை, எபேசு சபை முதல் கொண்டு லவோதிக்கா சபை 3வது 7 சபைகள். இவைகளை ஒரு சிந்தைக்கு வைக்கின்ற இவைகளை உபதேசங்களாக நான் கொண்டு வரவில்லை. இவைகளெல்லாம் வேதத்துக்குள்ளும். ஏனென்றால் இவைகளை நாம் பார்ப்பதற்கு ஒரு 7 சபையின் காலங்கள் இருக்கிறால் அதற்கு 2-7 சபையின் காலங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். எந்த ஒன்றுக்கும் 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய தாசனிக 7 சபையின் காலங்களை பேசுகிறார் என்றால் ஒருவேளை உங்களுக்கு கேள்வி எழுப்பலாம். பழைய ஏற்பாட்டில் 7 சபையின் காலம் ஆம் இருந்தது, அதற்கு முன்பாக 7 சபையின் காலங்கள் இருந்தால் நிச்சயமாக இருந்தது என்று இந்த காலத்தின் செய்தியை கொண்டு சொல்ல முடியுமே தவிர நாங்கள் சொந்தமாக சொல்ல வரவில்லை. ஏன்னா அநேக சபைகளே எல்லாம் அறியாமல் இருக்கிறது. ஆனால் விசுவாசிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் 7 சபைகளை காண தவற வேண்டாம், கேட்க தவற வேண்டாம். அநேகர் 7 சபை காலங்களின் செய்திகளை இன்னும் கேட்கவில்லை. ஒருவேளை சபையில் பிரசனால் கேட்க தவறிவிட்டார்கள். இப்பொழுது உங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டு வருகின்றவரை பாருங்கள். பாருங்கள் என்றால் கண்ணினாலே பாருங்கள். 7 சபை காலங்களுடைய வியாக்கியான படங்களை பாருங்கள். அங்கே அடையாளங்களாக இருக்கின்றதான சிங்கங்கள், காளை முகம், மனுஷ முகம், கழுகு முகத்தை பாருங்கள். வருஷங்களை பாருங்கள். உங்களுக்காக ஆழமாக போதிக்கக்கூடிய அவைகள் நமக்காக, நம்முடைய சபைகளுக்காக, நம்முடைய மனவாட்டிக்காக தேவனை காண வேண்டும், அதை போதிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் யோபு சொன்னார், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். யோபு சொல்லலையா? 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், அப்பொழுது நான் எங்கே தவறினேன் என்று அறிந்து கொள்வேன். யோபு காலங்களை அறிய தவறினான், தன்னுடைய தாழ்வான நிலையை அறிந்து கொள்ள தவறினான். இன்றைக்கு யோபுவை போல நீங்கள் இருக்கலாகாது. ஆகவே உங்கள் ஊழியரை பார்த்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சபையோரை கேளுங்கள். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், அப்பொழுது நான் எதிலே குறைவுள்ளவன், எதிலே தவறினேன், எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், எது எனக்கு விசுவாசத்தை தூண்டும், எதிலே நான் தேர்ச்சி அடைய முடியும். அவர் மகா பிரசங்கியாராக இருந்தாலும்
மகா பக்தனாக இருந்தாலும் தன்னுடைய நண்பர்களை கேட்கின்றார், ஊழியர்களே பொறாமை கொள்ளாதுங்கள், ஊழியர்களே எரிச்சல் அடையாதுகள், ஊழியர்களே ஊழியர்களுக்கு பங்கம் விளைவிக்கிறார்கள், பங்கம் விளைவிக்கும் ஊழியரின் கீழாக இருக்கின்ற விசுவாசிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், யார் அதை எதிர்த்து நிற்க முடியும்? நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்க முடியுமா? நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியை எதிர்க்குமா? ஏமா யோசிங்கள். உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறிந்தால் இடது கணத்தை காண்பியும் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் இடது கணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறோம். ஓ ஊழியர்களே, கண்ணத்தை நாங்கள் காண்பிக்கின்றோம். ஆமென். ஆகவே எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கேளுங்கள். நான் கேட்பேன். என்ன உபதேசம் பண்ணுங்கள் என்று கேட்பேன். என்ன ஊழியக்காரரை கேட்பேன், ஐயா இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியவில்லை, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சில ஊழியக்காரர்கள் நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் எல்லா சப்ஜெக்டும் எல்லாருக்கும் புரியாது. கேட்பதிலே தவறில்லை. மகா பிரசங்கியாராகிய யோபு கேட்கிறார் தன் நண்பர்களிடத்தில். தன் நண்பர்களும் சளைத்தவர்கள் அல்ல, தன் நண்பர்களும் ஒரு சோடங்கி அல்ல, தன் நண்பர்களும் ஒரு சோடைகள் அல்ல, அவர்களும் அந்த யோபுவோட ஈக்குவலாய் பேசக்கூடியவர்கள். ஏமா அவர்கள் சாதுரியமாய் பேசுகின்றார்கள். நாங்களோ சாதுரியமான பிரசங்கி அல்ல. எங்களுடைய இயற்கை சுவாதங்கள் எதிர் கொடுத்திருக்கின்றாரோ எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய உச்சரிப்புகள், எங்களுடைய பாஷைகள், எங்களுடைய ஸ்லாங்ஸுகள் எல்லாம் வித்தியாசப்பட்டவைகள். ஆனாலும் தேவன் எங்களை இயக்குகின்றபடியாலே யாருக்கு இந்த செய்தி செல்ல வேண்டுமோ அவர்களுக்கு இந்த செய்தி செல்லும். அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக இந்த செய்தி செல்லும். ஆகவே நாம் என்ன எல்லோரும் ஊழியக்காரங்க, நானும் உங்களோடு கூட சேர்ந்து செல்கின்றேன். ஓ எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், எங்கே நாங்கள் தவறினோம் என்று எங்களுக்கு போதியுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். ஒருவேளை சிரித்துக் கொண்டிருக்கலாம் ஊழியக்காரர், என்று எங்களை அசட்டை பண்ணலாம், ஓஹோ என்று தலையை ஆட்டலாம். உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய கண்கள் உங்களை பார்க்கின்றது. நையாண்டித்தனம் கண்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்க்கின்றார். ஏமா கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானதில்லை. ஆனால் மோசே சொல்லுகின்றான், மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள். கர்த்தருடைய கண்கள் இப்பொழுது எல்லாம் வெளியரங்கமாக பார்க்கின்றது. அவருக்கு முன்பாக ஏகமும் நிர்வாணமாக இருக்கின்றது. ஆனால் சத்தியத்தின் காரியங்களை மறைவானவர்களை தேவன் வைத்திருக்கின்றார். ஆமென். ஏமா உபதேசம் பண்ணினார், வெளிப்பாடுகளை பேசினால் சபைகள் உடையும். ஏமா உபதேசங்களை பேசினால் சபைகள் உடையும், வெளிப்பாடுகளை பேசினால் சபைகள் உடையும். ஓ revelation break the church. ஏமா ஆனால் அதே தேவனாய் கர்த்தர் he will rebuild the church. எந்த சபையை உடைக்கின்றாரோ அந்த சபையை தேவன் மறுபடியும் கட்டுவார். கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க காலம் இடித்ததை தேவன் மீண்டும் கட்டுவார். ஆமென். அப்படினால் சபையின் காலங்கள் செய்தி பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அநேக சபைகள் உடையும். அந்த உடைகிற சபைகள் 7 சபையின் காலங்களின் உபதேசங்களை கேட்கும் பொழுது அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட சபைகள் அங்கே தேவன் கட்டி எழுப்பார். உடைப்பவரும் தேவனே, கட்டுபவரும் தேவனே. ஏமா பிரேக்கர் இஸ் காட், பில்டர் இஸ் காட். ஏமா உடைக்கிறவரும் தேவனே, கட்டுபவரும் தேவனே. இஸ் a great architect. சிறந்த வல்லுனர். ஓ சிறந்த வரவிடத்தை கொண்டு உருவாக்குகின்ற அவர். ஆமென். சபையை உடைப்பார். சபையை உடைத்து தூர் மட்டுமாக்கி தேவன் அதற்கு 7 சபையின் காலங்களில் வியாக்கியானம் தேவை. அல்லேலூயா.
7 church age exposition, 7 சபையின் காலங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணும்பொழுது அநேகருடைய இருதயங்கள் உடையும், சொந்த ஆலயமாக அவருடைய ஆத்மா விஷயமே இழையும். அவர் கூடியுள்ள கட்டணங்கள் இருக்கின்ற ஆலயங்கள் இடிக்கப்படும். அதை இடிக்கிறவர் கட்டுவார். அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு தேவை ஒரு பிரசங்கி, அவருக்கு தேவை ஒரு செய்தியை கொண்டு செல்லக்கூடிய, சுமந்து செல்லக்கூடிய கேரியர் ஆஃப் த மெசேஜ். ஆமே, தேவனை கொண்டு செல்வார். அங்கே உடைக்கிறவன் ஒருவன் இருப்பானால் அங்கே கட்டுகிறவன் இருப்பான். ஆமே, இடிக்கிறவன் தேவனாயிருந்தால் கட்டுகிறவன் தேவனாயிருப்பான். If there is a breaker, there will be a builder. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏமா செய்தியானே எந்த ஊழியரை கொண்டு சென்று உடைக்கிறாரோ அதே ஊழியக்காரனை கொண்டு அங்கே கட்டுவார். சில சந்தர்ப்பங்களிலே ஒரு ஊழியக்காரனை கொண்டு உடைத்து போடுவார், இன்னொரு ஊழியக்காரனை கொண்டு அங்கே கட்டி எழுப்பார். இவைகளெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வருகின்றோமே. ஊழிய சகோதரே, விசுவாச சகோதரே, பாருங்கள், இவையெல்லாம் ஏன் இந்த நாட்களை மீண்டும் நோக்கி இவைகள் நெருப்பூட்டுகின்றன, சிந்தனையை ஏன் தூண்டிவிடுகின்றன? மனவாட்டி விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக. மனவாட்டி தூங்கிக் கொண்டிருக்க கூடாது. மனவாட்டி எழும்ப வேண்டிய நேரம், எழுப்பி கட்ட வேண்டிய நேரம். ஆகவேதான் ஒரு பாடல் இருக்கிறது, எழுப்பி கட்டுவோம் வாருங்கள், விழித்தெழு விசுவாசியே என்று. ஏமா, எழுப்பி கட்ட வேண்டிய நேரம். நெகேமியா அவன் காலத்தில் இடிந்து போன ஆலயத்தை கட்டி ரீபில்ட் எழுப்புகிறான். ஏமா, சாலமோன் நாட்களில் ஆலயம் கட்டப்படுவது இயற்கையான ஆலயம். ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால், சில ஊழியக்காரர்களுக்கு தேவன் 2 மடங்கு 2 வகையான ஊழியர்களை தேவன் வைத்திருக்கின்றார். ஏமா, sometime 1 minister will have 2 ministries. சில வேளையில் ஒரே ஊழியக்காரனுக்கு 2 ஊழியத்தினுடைய மடிப்புகள் இருக்கலாம். ஏன்னா, உதாரணமாக நாம் தீர்க்கதரிசி எடுத்தால் அவர் 7ஆம் தூதனும் அவர் எலியாவின் ஆவியும் கொண்டவர். ஆமென். அவர் 2 மடிப்புகளை கொண்டதான ஊழியத்தை செய்கிறார் பார்க்கின்றோம். ஏன்னா, அதே விதமாக நான் பார்க்கும்போது அவராலே சபைகள் இடிக்கப்பட்டன, அவர்களே சபை கட்டப்பட்டன. இந்த நாட்களே, நம்முடைய நாட்களில் கூட தேவனாய் கர்த்தர் கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும், இடிக்கவும் முடியும், கட்டவும் முடியும் என்பதை மைந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏமா, ஒழித்துக் கொண்டிருக்கின்றார், அவர் சிங்கத்தின் ஒழித்துக் கொண்டிருக்கின்றார். ஏமா, மிருதுவாய் இருக்கத்தக்கதான ஒரு ஆட்டுக்குட்டி, செம்மறி ஆட்டுக்குட்டி. 6 முத்திரைகளை செம்மறி ஆட்டுக்குட்டி உடைக்கிறதே. ஆனால் 7ஆம் முத்திரையை அது 7 இடிகளோட கூட இருக்கின்றவர்களே, அது சிங்கத்தினுடைய ஊழியர். லேண்ட் மினிஸ்ட்ரி. ஏமா, இந்த இடத்தில் இதை மாத்திரம் நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் 7ஆம் தூதனுடைய ஊழியம் எலியாவினுடைய 2 மடிப்புகளை கொண்டிருப்பதை போல இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியான ஊழியம் 6 முத்திரை உடைக்கிறது. ஆனா 7வது முத்திரையோ யூதா கோத்திரத்தினுடைய சிங்கம் உடைக்கின்றார். ஏமா, ஆகவேதான் எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் எதிரே தவறினேன், இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது தவறி போகின்ற விசுவாச ஆட்டுக்குட்டியானவர் தான் 6 முத்திரை உடைத்தார். 7வது முத்திரையும் 7 இடிகளை உடைக்கப் போகின்ற கோயம்புத்தூர் ஊழியக்காரரே, உங்களை வாழ்த்துகிறேன். கோயம்புத்தூர் கேட்கிற சகோதரர்களே, உங்களை மெச்சிக் கொள்கின்றேன். ஏமா, எத்தனையோ ஊழியர்கள் உங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்றபடினாலே மீண்டும் நம்முடைய ஐக்கியங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு அஸ்திவாரமாக இந்த உபதேசங்கள் நமக்கு சாதகமாக இருக்கின்றபடினாலே பேசுவதற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் 6 முத்திரை உடைத்தவர், ஆட்டுக்குட்டியானவர். 7ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது யூதா கோத்திரத்தினுடைய சிங்கமாக மாறுகின்றார். அதுதான் சிங்காசனம் உட்கார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியான முத்திரை உடைக்க பாத்திரம் நினைச்சும் போது அவன் திரும்பி பார்க்கின்றான், ஆட்டுக்குட்டி வரும் என்று பார்க்கின்றான். ஆனால் சிங்காசனத்திலே சிங்கம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி தேவத்துவத்தில் இருத்துவம் உண்டா? அது இருத்துவம் அல்ல, அது தேவனுடைய செயல். ஒரு நாடகத்திலே பல
தன்மைகளை எடுத்துக்கொண்டு நாடகம் நடிப்பதைப் போல அங்கே ஒரு வர்ணனையை பார்க்கின்றோம். ஆட்டுக்குட்டியானவரும் அவரே, யூதா கோத்திரத்து சிங்கமும் அவரே. ஹல்லேலூயா. ஆகவே தீர்க்கதரிசி ஆட்டுக்குட்டியை ஒப்பான ஊழியத்தை தான் செய்தார், மிருதுமானவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பார்க்கும் பொழுது வெளிப்படுத்த விசேஷம் ஆட்டுக்குட்டியாகவும் யூதா கோத்திரத்து சிங்கமாகவும் இருக்கின்றார். அவரே நித்திய வெளிச்சத்தை கொண்டவராக இருக்கின்றார். அதே தீர்க்கதரிசி பிராயனாம் ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமா இருந்தாலும் தீர்க்கதரிசி பிராயனாம் அவர் ஆட்டுக்குட்டி அல்ல. இன்னைக்கு அநேகர் போதிக்கிறார்கள் வில்லியம் பிராயனாம் only broke the seal. தீர்க்கதரிசி வில்லியம் பிராயனாம் தான் முத்திரைகள் உடைத்தார் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லுகின்றதான மதீனமான என் சகோதரனே, யோசித்து வேதத்தை நன்றாக படிங்கள். நீங்கள் ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு தமிழாலே 7ஆம் திறக்கப்பட்டாச்சு 7 இடிகள் கொண்டு வந்தவர்களே அங்கே அவரை ஆட்டுக்குட்டிக்கு நீங்கள் பொறுத்துகின்றீர்கள். ஆனால் எங்களுடைய உபதேசமோ எங்களுடைய செய்தியோ வித்தியாசப்படுத்தி காண்பிக்கின்றோம். 7வது முத்திரை திறக்கப்படவில்லை, 7 இடிகள் திறக்கப்படவில்லை. அங்கே யூதா கோத்திரத்து சிங்கம். இன்றைக்கு நீங்கள் கேட்கின்றவர்கள் சிந்திப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். செயல்பட ஆரம்பிப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு என்னென்ன உபதேசங்கள் வந்திருக்கிறது? சிலர் தங்களை உரிமை கொள்கிறார்கள். ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன் என்று இன்றைக்கு ஒரு வகையான போதகம். ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன். அந்த ஒரே மந்தை உலகளாவிய ரீதியிலே சிறு சிறு சபைகளாக எங்களுடைய கரங்கள் இருக்கின்றது. நாங்கள் தான் அவர்களுக்கு மேய்ப்பன், நாங்கள் தான் அந்த ஒரே மேய்ப்பன். எங்களை சார்ந்திருக்கின்ற மந்தைகள் அந்த ஒரே மந்தை என்று உரிமை பாராட்டி கொண்டு உரிமை கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, ஏமாந்து போகாதீர்கள். நயவஞ்சகமான ஒரு போதனை. ஆனால் சகரியாவின் புத்தகத்திலே சொல்லுகிறது, அந்நாளிலே, அந்நாளிலே என்றால் நாள் என்றால் ஒருமை. தே என்று சொல்லக்கூடிய ஒருமை. இன்னொன்று சொல்லுகிறேன், அந்நாளிலே கர்த்தாவே 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 என்று சொல்வார்கள். அந்நாளிலே ஒருமை. அதே விதமாக பிரசங்கித்து விட்டு அந்நாளிலே என்று ஒரு நாளில் பிரசங்கித்திருக்கின்றார். அதை கண்ணுள்ளவன் காண கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுடைய சிந்தனைக்கு போதுகளே உங்கள் மத்தியில் வைத்து விட்டு நான் சொல்லுகின்றேன். ஆகவே ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்வது மெய்தான். ஆனால் இந்த நாட்களே ஒரு தனிப்பட்ட நபரை கொண்டு அல்ல, தனிப்பட்ட மேய்ப்பனை கொண்டு அல்ல. இந்த உபதேசங்கள் எங்கே இருந்து வருகின்றது? நரகத்திலிருந்து வருகின்றது. மீண்டும் நரகத்துக்கே செல்லும். நரகத்திலிருந்து வரக்கூடிய உபதேசங்களை விசுவாசியாதேயுங்கள். இப்படிப்பட்ட உபதேசங்களை எங்களுக்கு தேவன் தந்திருக்க பலத்தின்படி இந்த முகநூல் வாயிலாக சபையோருக்கு ஞானமாக புத்திமதியாக தவறுகளிலிருந்து வெளியே வரும்படியாக தவறு விசுவாசிக்காத என்று சொல்லி அன்பினாலே தாசரை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Some claim one flock, one shepherd. ஒரே மேய்ப்பன்கிற உபதேசம் போய்கொண்டதை தகர்த்தெறிவோம். ஒரே மந்தை என்று சொல்லுகிறதை நாம் தகர்த்தெறிவோம். ஒரே மேய்ப்பன், சீஃப் பிரீஸ்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே மந்தை இந்த அறிவாளிகளா அறிவில்லாதவர்களா? அவர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் சொல்லக்கூடாது. முட்டாள்தனமான உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள். ஏமா நோ பாஸ்டர் இஸ் நாட் சிங்கிள். எந்த ஒரு தனிப்பட்ட பாஸ்டரும் தனி நபர் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஏமா ஒரே தனிப்பட்ட பாஸ்டர் உலகளாவிய சபைக்கு அவர் மேன்மை பாராட்டி உரிமை பாராட்டிக் கொள்ள முடியாது என்பதை நாம் சொல்லுகின்றோம். மனவாட்டியானவள் மறந்து போகக்கூடாது. மனவாட்டியானவள் புத்தி இல்லாத உபதேசங்களுக்கு, அறிவீனமான உபதேசங்களுக்கு, கள்ள போதங்களுக்கு
கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுக்க கூடாது என்று நாங்கள் எச்சரிக்கின்றோம். ஏனென்றால் தேவனுக்கு ஒரே ஒரு மனவாட்டி சபைதான். தாவீதுக்கு 500 மனைவிகள் என்று சொல்லப்படுகிறது. சாலமோனுக்கு 1000 என்று சொல்லப்படுகிறது. அங்கே 2ஆக வேதம் பிரிக்கின்றது. மனைவிமார்கள் மறுமனையாட்டியர் என்று. 2 பேருக்கும் மனைவியும் உண்டு, மறுமனையாட்டி உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்கு ஒரே மனவாட்டி என்ற பதத்தில் சொல்லப்படுகின்றது. ஹல்லேலூயா, ஆமென். எந்த ஒரு ஊழியனும் வைப்பாட்டி வைத்துக் கொள்ள முடியாது. எந்த ஒரு ஊழியனும் 2 மனைவிகளை வைத்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்கு ஒரே மனவாட்டி, அவள்தான் ஒரே மனைவி ஆவார். ஆமென். இந்த உபதேசங்கள் உங்கள் சபை இருக்கின்றதா? உங்களுடைய சபையிலே பாருங்கள். ஆனால் தீர்க்கதரிசியாகிய யோபு தாழ்மையுள்ளவனாக, ஞானமுள்ளவனாக, நம்முடைய தீர்க்கதரிசியை போல தன்னை தாழ்த்தி கொண்டு எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கேட்கின்றார். யோபுவை போல மாறுவோமா? யோபுக்குள்ளால் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்ற ஆவி நமக்குள் பரிசுத்தாவி கிரியை செய்யுமா? அதுதான் தாழ்மையாயிருங்கள், தாழ்மையாயிருங்கள், தாழ்மையாயிருங்கள் என்று சொல்லி தாழ்மையுள்ள தீர்க்கதரிசி ஆலோசனை சொல்லி சென்றாரே. நாம் தாழ்மையாக இருப்போம். ஏனால் சங்கீதம் 78ஆம் அதிகாரம் என்ன சொல்லுவது என்று பார்ப்போம் என்றால், இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்ட 78ஆம் அதிகாரம் என் ஞாபகத்திற்கு வருகின்றது. யோசித்து சற்று ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. இங்கே பாருங்கள், என் ஜனங்களே என்று எழுதியிருக்கிறது. என் உபதேசத்தை கேளுங்கள் என்று சொல்லி தாவீது சொல்வதை பார்க்கின்றோம். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். ஒரு போதகனுடைய விருப்பம், வாஞ்சி என்னவென்று இருக்குமானால், ஜனங்களிடத்தில் பேசும்பொழுதாம் என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என்று கேட்பார்கள். நாங்களும் கேட்கின்றோம். அதே சங்கீதத்தின் வாயிலாக உங்களை கேட்கிறோம். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என்று கேட்கிறோம். என் வாயை ஓமைகளால் திறப்பேன் என்று சாவிதி சங்கீதக்காரன் பரிசுத்தாவியை கொண்டு எழுதுகளை பார்க்கும்போது ஓமைகளால் வாயை திறப்பார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 7 ஓமைகள் இயேசு கிறிஸ்து பேசுகிறவா. அந்த 7 ஓமைகளை 7 7 காலங்களோடு பொருத்தி சகோதரன் நாத்தான் கேட்க முடியும். ஆமென். அவைகளை கேள்விப்பட்டு அருந்தம் என்று சிறனவர்களே என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைவுகளை வெளிப்படுத்துவேன். இங்கே தாவீது சொல்கிறான், பூர்வ காலத்து மறைவுகளை வெளிப்படுத்துவேன் என்று. இப்பொழுது இதை மோசேக்கு எழுதி உபாகமத்தோடு பொருத்தி பார்த்தால் மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள். ஆமென். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம், சபையின் காலங்களிலே மறைவான மன்னாவை தேவன் வைத்திருக்கின்றார். இன்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம், மறைவானவை தேவனுக்குரியது. தேவன் எப்பொழுது வெளிப்படுத்துவாரோ அப்பொழுது வெளிப்படும். காத்திருப்போம், வெளிப்படுத்தியிருப்பேன், தேவனை கேட்போம், எங்களுக்கு உபதேசம் என்று சொல்லி. ஆமென், ஆமென். 7வது முத்திரை நன்றாக படித்தால் அவர் எனக்கு தெரியாது என்று முன்பாக சொல்லிக்கொண்டே என்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து படிக்க வேண்டும். என்னையா முதலாவது எனக்கு தெரியாது என்கிறார், சிறு நேரம் கடந்து நமக்கு தெரியாது என்கிறார். அவர் முதல் ஒரு வட்டத்தை போட்டு அதற்குள் நிற்கின்றார். அது முன்பாக அந்த வட்டத்துக்குள்ளே நம்மை இழுத்து உள்ளாக வைத்து நமக்கு தெரியாது என்கிறார். இதையெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென். இந்த நாட்கள் ஆசீர்வாதமான ஒரு நாட்கள், தேவனுடைய கிருபையை சூழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள். தேவனுடைய சத்தியமான வசனத்தை பேசுவதற்காக தேவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நாங்கள் எங்கள் விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்கின்றோம். ஆகவே எனக்கு பிரசங்கித்ததான செய்திகளை பார்த்தால்
அநேக காரியங்கள் ஒரு டிஃபென்ஸ் அண்ட் ஒஃபென்ஸ், முன்னோக்கி செல்வதும் பின்பாக பாதுகாப்பதுமாக இருக்கிறது. கர்த்தர் முன்னோக்கி செல்லவும் என்னை பாதுகாத்துக் கொள்ளவும் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஓ குருநாகல் சபையோரே, சபையை கண்காணிக்கிற சகோதரரே, சபையோர்களே, உங்களை விசேஷமாக கர்த்தர் ஆசீர்வாதத்துமே ஆசீர்வதித்து அன்பின் மழையை பொழிந்து உபதேசத்தை கொடுத்து இளம் பயிராகிய உங்களை தம்முடைய சித்தத்தின்படி வளர்த்து தேவ சமூகத்தில் உங்களை கூட்டி சேர்ப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.